வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே. நடிப்புன்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு இலக்கணம்னா அது நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். சினிமாவில் திரையில ஒரு அரசனா வந்தாலும் சரி, ஒரு ஆண்டியா வந்தாலும் சரி, அந்த பாத்திரமா அவர் வாழ்ந்து காட்டுவார். அவரோட அந்த அசாத்திய திறமையை பார்த்தவங்க பிரமிச்சு போன பல சம்பவங்கள் இருக்கு. அதைத்தான் நாம இப்போ சுவராசியமா பார்க்க போறோம். எவ்வளவு நீளமான வசனமா இருந்தாலும் சிவாஜி எப்படி ஒரே டேக்ல ஓகே செஞ்சாருன்னு முக்தா சீனிவாசன் சொன்னதை முதல்ல பார்க்கலாம். சிவாஜி வச்சு அதிக படம் பண்ணின டைரக்டர்ல எனக்கு முக்கிய இடம் இருக்கு. அவரோட திறமைனா அது டயலாக் டெலிவரி தான். எவ்வளவு நீள வசனமா இருந்தாலும் அவர் மெனக்கிட மாட்டாரு. மேக்கப் போடுறப்ப ஒரு தடவை கேட்பாரு, ஷார்ட் ரெடி ஆனதும் ஒரு தடவை கேட்பாரு, அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் வார்த்தை பிசகாம எமோஷன் குறையாம ஒரே டேக்ல முடிச்சு கொடுத்துடுவார். நானும் ஜாபர் சீதாராமனும் அந்த நாள் படத்துல வேலை செஞ்சப்ப ஜாபருக்கு ஒரு சந்தேகம். நைட்டே வீட்டுக்கு டயலாக் பேப்பர் அனுப்பி மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இங்க ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்கறாரா அப்படின்னு கேட்டாரு. நான் அதை நம்பல. சரி, ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஜாபர் சொன்னாரு. அடுத்த நாள் சிவாஜிக்கு நடிக்க வேண்டிய வசனத்தை புறக்கணிச்சுட்டு வேற ஒரு நாளுக்கான வசனத்தை டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிட்டோம். மறுநாள் சிவாஜி வந்தாரு. மேக்கப் போட்டுக்கிட்டு வழக்கம் போல டயலாக் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் புது டயலாக்க வாசிச்சேன். சிவாஜி முகத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் கூட இல்லை. ஷார்ட் ரெடி ஆனதும் ரெண்டாவது தடவை கேட்டுட்டு அச்சரம் பெசகாம அதே ஆவேசத்தோட அதை டெலிவரி செஞ்சு எல்லார் முன்னாடியும் அசசிட்டாரு. நாங்க மிரண்டு போயிட்டோம். அவர் ஒரு அபூர்வமான திறமை கொண்ட கலைஞர்னு அப்பதான் புரிஞ்சது. சிவாஜியோட நடிப்பு வெறும் வசனத்துக்குள்ள அடங்காதுன்னு எஸ்பி முத்துராமன் சொன்ன சம்பவத்தையும் பார்க்கலாம். நான் சிவாஜி வச்சு பண்ணின முதல் படம் கவரிமான். அதுல ஜேஸ்தாஸ் பாடின சரி கரி பதனின்னு ஒரு பெரிய ஆலாபன பாட்டு இருந்துச்சு. படப்பிடிப்புக்கு முதல் நாள் அந்த பாட்டோட கேசட்டை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போனேன். மனப்பாடம் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும்னு அப்படியே இழுத்தேன். அவர் சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு கேசட்டை வாங்கிட்டு அனுப்பி வச்சுட்டார். மறுநாள் ஷாட்ல நான் பிரமிச்சு போயிட்டேன். அந்த பாட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏத்த மாதிரி அவர் காட்டின முக அசைவுகள், கண் மற்றும் புருவ அசைவுகள் இருக்கே, அதை யாரும் பொருட்படுத்தாத விதத்துல இருந்துச்சு. அவரே அந்த பாடலை பாடின மாதிரியான ஒரு உணர்வை அது கொடுத்துச்சு. ஒரு முக்கியமான காட்சிக்கு வசனத்தை கேட்டதும் கொஞ்சம் ஒதுக்கி போய் உட்கார்ந்துடுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டு அதே வசனத்தை 3 விதமான ஏற்ற இறக்கங்கள் உடல் மொழிகளோட டெலிவரி செஞ்சு காட்டிட்டு எது வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்பாரு. அவரோட இந்த அர்ப்பணிப்புக்கு ஈடு இணையே கிடையாது. ஒரு தடவை டாக்குமெண்ட்ரிக்காக அவரை கூப்பிட்டப்போ பழைய வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்தை ஒரு தடவை பேசுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சிவாஜி சார், என்ன முத்து, என்ன டெஸ்ட் பண்றியான்னு கேட்டுட்டு மூச்சு விடாம அதே ஆவேசத்துல அதே ஏத்த இறக்கத்தோட அந்த முழு வசனத்தையும் பேசி முடிச்சு எங்களை மூச்சடைக்க வச்சுட்டாரு. நடிப்புக்குன்னே தன்னை அர்ப்பணிச்ச அற்புத கலைஞர் சிவாஜி சார் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சொல்லியிருக்கிறார்.